போறது நான் சொந்தக்காரன் அனைவருக்கும் வணக்கம். நான் தனமும் நான் அபிமல். இன்றைய நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது எங்களுடைய அத்தை விட்ட வந்து நிக்கிறோம். மாமா விட்ட மாமாவோட கதவை பார்த்தாலே இல்ல அடிபட்டு நுறங்கி போய் கிடக்குது. ஆதி காலத்து கதவு அது உப்பு அவியல் போட்டு, அதனால நான் ஆதி காலத்து கதவு ஆயிடுச்சு. இப்போ போட்டு அப்படின்னு ஒரு 20 வருஷம் மாதிரி போல இருக்கு. எனக்கு 20 வருஷம் எப்படியும் ஒரு எனக்கு எப்படியும் ஒரு 14 15 வயசு 6-7 வருஷம் வரும். அப்படி 6-7 வருஷத்துல எப்படி ஆயிடும் கதவு? மெயின் சொன்னா நல்ல வெள்ளிரான்னு செஞ்சது. யார் செஞ்சா? அதே தெரியும். நல்ல பில்டிங் எல்லாம் செஞ்சிருக்கிறார். உண்மைக்குமே இன்றைக்கு நாங்கள் எங்க போறோம்னு பாக்குறது முன்னுக்கு அண்ணா அண்டைக்கு காலமா முக்கியமான இடத்துக்கு போனவன். எங்க போனீங்க? சொல்ல மாட்டேனே. சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? இல்ல இப்ப உங்களுக்கு தெரியுமோ பழம் கொடுக்குற ஆள் போல கண்ணனோட இமே பாத்தியோ? அதான் களை கொடுக்குற ஆள் போல. பேருக்கு இமே பிடிக்கும் இமேல். உண்மையாவோ? பிடிச்சாக்கள் தானே வந்த வடம் காணலானே. நீங்க எங்க போனீங்கண்டா சொல்லுங்க. நான் நாலாஞ்சரங்க போனேன். அதாவது நாலாஞ்சரங்குக்கு இப்போ என்ன சாப்பாடெல்லாம் என்ன சாப்பாடு? வேறு ரகம் ஆடு மாடு கோழி கோழி பீஸ் மட்டும் இந்த சைஸ். அப்ப எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கீங்க போல. அதான் வயிறு தூக்கி இல்லாம இருந்து வரையில என்ன நீங்களே பின்ன அதானே. நான் என்ன நல்லா கவனிச்சு போல நாங்கள் போறேன். சொந்தக்கார் போறேன் சொந்தக்காரா நம்ம போறது இரவுக்கு தான் போறோம். உங்களமே காலமே மதியம் இரவு சாப்பிட 3 நேரம் போக கூடாதுல்ல. நீங்க போய் சாப்பிட வந்துட்டீங்க. திருப்பியும் போப்பேன். திருப்பியும் போனீங்களா? சூப்பரா இருந்தோம் சாப்பாடு போல. நல்லா தான் இருந்துச்சு. கூட பீஸ்வல் அதுக்காண்டி போவீங்களே. நான் திருப்பி போய் சாப்பாடு கூட வைக்க கூடாது. சாப்பாடுன்னு வந்தா இங்கே நான் போயிருப்போம். ஆனா ஏன் அப்ப இதுல வந்து நிக்கிறீங்க நீங்க? தெரியல. ரோட்டால போனா கையை போட்டா நின்று அவ்வளவுதான் தெரியும். அதான் தெரியும். இது ஒன்றும் தெரியா. அதாவது இன்றைக்கு எனக்கு அப்ப பாத்தீங்கன்னா நான் காலமே வகுப்பால வந்தேன். அப்ப வந்த உடனே நான் சொன்னேன் அண்ணாவுக்கு நான் இன்றைக்கு சாப்பிடல, அதனால ஒரு முக்கியமான இடத்துக்கு போக மாட்டேன். என்னென்ன போக முடியும் இல்ல பைக்கில் ஒரு இடத்துக்கு போவேன். அதான் நான் புல்லட்ல உங்களோட பைக்ல புல்லட்லயோ? புல்லட்ல உங்களை எதுனா காத்துல போயிருக்கு. அது போ நான் எதுனா போவா நீங்க யோசிக்காங்க. அதனால 2 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு சாப்பிட போறோம். சாப்பிடணும்னா அந்த இடம் வித்தியாசமா இருக்கும், ஒரு வடிவா இருக்கு. நண்டைக்கு என்ன தெரியல. நீ இந்த கடை கொண்டு போறேன் அது நான் சொல்லுவேன். நான் அதெல்லாம் உங்களுக்கு பாதை மட்டும் காட்டுவேன். நீங்க அதே பாதையால போனா சரி. ஓ நீ சொல்ற இடத்துக்கு ஆளா கொண்டு போகணும். அப்படி ஒருத்தனங்களோட பத்தான் சொல்றேன். அப்படிதான் சரியோ. அப்ப நாங்க போய் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு உங்க சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வேற மிச்சம் மூணு தெரியாது. என்னன்னா சந்திரன் ஞாபகத்துல சொல்ல மறந்துட்டேன். வாங்க வீடியோக்குள்ள நீங்க சொல்ல வச்சுக்கிட்டீங்க. அது என்ன சந்திரன் இல்ல, அவரு வேலையை போயிட்டேன். அதனால உங்களை சந்திரன் பிஸி இல்ல. சந்திரன் நானே கண்டுக்கான நாள் ஆயிடுச்சு. அவர் வேலை ஒரே பிஸி. அதுதான் பாவம். அப்ப என்ன செய்யறது? அப்ப நாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஓகே. சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வலிக்கிட்டோம். என்னன்னா வலிக்கிட்டு போய்க்கோ நிக்கிறோம். ஜெய்பர்லாம் ஆளா ஹெல்மெட்டுக்கோ ஆளை தெரியாது பெருசு. அதாவது நீ வேறங்க கடற்கரை ஆளாம் போ. கடற்கரை வெயில் டைம் அது தனியாக இருக்கும். இதுதான் பெட்ரோல் சைடு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் செத்துறேன் அடிக்கிறது வேற என்ன பெட்ரோல் அடிக்கிறது. பெட்ரோல் அடிக்காம அதான் உங்களை பைக்கு என்ன செய்யறது? என்ன நோக்கியா? இங்கே பாருங்க, உண்மைக்குமே இதுதான் ஜெட்டி என்ற இடம். ஜெட்டி கிடக்குற இதெல்லாம் நம்ம கப்பல்கள் வந்து இதெல்லாம் வந்து இறங்குற இடமா பார்த்தாலும் தெரியும். உண்மைக்குமே நாங்கள் ஏன் வந்து நாங்கள் இதான் கடை. நாங்கள் வந்த கடை என்னென்ன நடந்தது கடையில்? ரொட்டி
ரொட்டி இல்லையா அவன் வந்து அப்படி கதை விளாச்சு நாங்கள் அப்போ டவுனுக்கு போ ஓ டவுனுக்கு வேண்டாடி என்ன செய்வோம் ஒரு கப்பல் விழுந்து போயிருக்கு கப்பல் ஒன்று விழுந்து போயிருக்கு அதாவது ஆமிக்காட்டு ரொட்டின்னு சொல்லி வாங்குறாங்க ஆமிக்காட்டை வாங்குவோம்னுட்டு வந்தேன் ரொட்டி சம்பளம் இருக்கே ஓ வேறு ராகம் அதுதானே என்ன செய்யறேன்னு தெரியாங்க நினைக்கணும் டவுனுக்குள்ளால வந்துட்டேன் ஆனால் அண்ணா அங்கே போகிறாருன்னு எனக்கு தெரியல எங்க சாயிட்டியா அவட்ட நல்லா இருக்கு அதுதானே அதுதான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டம் இந்த ஒழுங்கைக்குள்ள போகிறோம் இங்கே இது ஒரு கோயில் கொடியாரி பேசாம கோயில் சோறு வாங்கி சாப்பிட இருக்குண்ணா கோயில் சாப்பிட அப்புறம் அங்கே மதிய சாப்பாடு சாப்பிடல அது ஓமில்ல அதுவும் இல்லை பார்க்கலாம் ஆனால் இது எங்கே போகிறீங்கன்னு கூட தெரியல தெரியுமா அப்போது காலத்து அம்மாக்கள் அந்த நல்லா சுடிக்கணும் அப்பங்கள் கடையில் விற்கிறவங்கள விட அது வந்து நல்லா சுடுவீங்க அப்பத்துக்கா என்ன நம்ம அப்பம் இருக்கா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அப்பம் வைக்கிறவனியா பார்த்தாலும் தெரியும் அப்பம் தோசை இடியப்பம் என்று அதாவது வீட்டிலேயே இருக்குது இது இப்போ முதல்ல இருந்தே இருக்காம அப்பத்த காலத்தில் இருந்துட்டு எங்களுக்கு சின்ன வயசில் இருக்க அம்மாக்கள் எல்லாமே இங்கே வந்து வாங்குறவங்க கூட இப்போ அதனால் நாங்கள் இங்கே அம்மா அங்கே போகிறோம் அவள் சுட்டு கொண்டு இருக்கிறான் சுட்டு எடுப்போம் என்னென்ன யோசிக்கிறீங்க அதுதானே உங்களோட முன்னா எனக்கு இல்லை இன்னும் கவலையாக கிடக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம் இங்கே சாப்பிடலாம் பயன் வேணும் எங்கே சாப்பிட்றேன் அதான் பீச்சடியில் வச்சு சாப்பிடுவோம் அப்போ கொத்தரட்டி கடையில் எனக்கு ஒரு இதில் வச்சு ரோட்டில் அப்படியே தான் தெரியல பிடிக்காவிட இப்போ ஒரு நாளை பிடிப்பேன் கொடுத்துட்டு வராங்க கொண்டு என்ன மோட்டர் சைக்கிளையா என்ன வட்டி வேணும் என்ன உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் கொடுத்தேன் என்ன நடிச்சிருக்கேன் ஸோ சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் எல்லாமே கவலையாக முடிஞ்சு விட்டு நான் நினைச்சு கொண்டு போனது ஏதோ நடந்தது எல்லாமே ஏதோ எனக்கு இப்போ எங்கள் கவலையாக தான் இருக்குது அம்மா வீட்டை நினைக்கிறேன் அட ஏன்னா நாங்கள் சீட்டுக்கு மேலே இருக்கோம் அதாவது எங்கள் அம்மா அந்த விட்டு மொட்டை மாடிக்கு மேலே வந்துருக்கிறோம் அதனால ஏன் உங்களை கவலையாக நான் எப்படி விட மாட்டேன் எந்த வெயிட்டுக்கு இந்த ஒரு இதுவும் சொல்லல இந்த சீட்டு உடஞ்சிருந்தோம் என்னன்னா அதில் வரது கூட பண்ணிக்கிறீங்க தானே தொண்ணூறு கிலோ வரும் கேமராமேனோட அப்படி 10 கிலோ கூட வரும் கேட்குறீங்க கேமராமேன் என்னோட உடம்பு அதே விட நான் 101 கிலோ நான் என்னோட 40 கிலோ கூட இருக்கு சும்மா அதனால் நான் அவ்வளோ தூரத்துக்கு இல்லை நான் 50 கிலோ தான் ஆனால் என்ன கொஞ்சம் கவலையாக தாங்கிறாங்க எனக்கு உடஞ்சாலுமே ஆனால் நல்லா இருக்குது சீட்டுக்கு மேலே இருக்கா மாலை நேரத்தில் என்னென்ன
சூரியனை பார்த்து மேலே காக்கா கூட்டங்களையும் சூரியனை பார்க்க நல்லா தான் இருக்குது. கண்ணுக்கு ஊற்றுதோ கண்ணுக்கு குத்தையில. அப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் என்னத்துக்கு காட்டி போனாங்கன்னா எனக்கு உண்மைக்குமே ரொட்டி, அதாவது அமிகான் ரொட்டின்னு சம்பளம் சரியான விருப்பம். போய்க்காக ரோல்ஸ் மட்டும்தானே இருக்குது. எனக்கு அதை கொஞ்சம் சிங்கிள் ஆக்கலாம், ரோல்ஸ் மட்டும்தானே இருக்கேன்டேன். நான் ஐயோ ரோலை வந்துட்டு வந்துட்டேன். அப்படி இந்த வேறு ஒரு சாய் கடைக்கு கூட்டிடுவோம், அங்கேயும் இல்லையா அந்த ரொட்டி. ஆளை பார்த்தோன்னே ரொட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஆளு கொஞ்சம் பெரிய உருவம் தான் அப்படி போகலான்னு இருக்கு. ஆனால் கேமராமேனை கொஞ்சம் கை நடுங்கடா. கேமராமேன் நடிச்சிட்டு போல இருக்கு. அப்படி போனால் எனக்கு கொஞ்சம் பயச்சாலும் போவா நடுங்கிற மாதிரி தான் கிடாக்கு. ஆனால் என்ன அங்கால நின்று அத்தட்டி பார்க்குறாங்க. எங்க புறா பார்க்க வந்திருக்கணும். அத்தைக்கா தானே வேலை. மாமா வெளியிலேருந்து கலைச்சிருவார் ரோடு மேலே புறா பார்க்க சொல்லி. அப்போ அதனால நாங்கள் அப்போ எங்களோட பாலப்பத்தை போய் வாழைப்பழம் வேணும். நான் வெள்ளையே பிள்ளை சொன்னேன். பாலப்பத்தை சொன்னீங்க நீங்கள் அப்படியே சொன்னாங்க. தானே சொல்லி போட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தந்தேன். ஆனால் அண்ணன் சாப்பிடல, என்ன அண்ணன் அங்கே சாப்பிட்டாருன்னு சாப்பிட கூட அங்கேயும் சாப்பிட்றதான் பிளான். எப்படியும் ஒரு அவனும் அப்படிங்க பாலப்பத்தை பார்ப்போம். அங்கால அத்தியாக நிற்கணும் கொடுக்கக்கூடாது சொல்லிருக்கு. அத்தையை கொடுக்கணும்னா மற்ற பிள்ளை கூட கொடுக்கணும். அவள் செவ்வாய் அவள் கொடுக்குறது அவள் காய்ச்சி சாப்பிடுங்க. பணம் சுடுவது தெரியுமா? சுடச்சுட்டு வந்துட்டு கேமராமேன் பார்க்காங்க பண்ணு வச்சுருக்காங்க சாப்பிடும்போது குழந்தை. நல்லா இருக்கு. என்ன காணாது உங்களுக்கு? எனக்கு காணும். கேமராமேன் பங்கே இருந்தீங்கன்னா இல்லை இல்லை கேமராமேன் நான் கொடுப்பேன். உங்களை பற்றி எனக்கு தெரியும். நான் ஐயோ இப்படி சுடுவே சுட சுட தந்துடும். பார்த்து பிஜிந்து இந்த வைப்பான் போயிட்டோம். அதான் இருக்கு உனக்கு சாப்பிட. இங்கே கேமராமேனுக்கு அங்கத்த குடும்பத்தாங்களுக்கு இங்கத்த குடும்பத்தை கொடுப்போம். வெளிநாட்டில் சோடி 3 சோடி வாங்கினாங்க. 5 இருங்க 40 ரூபா கிட்ட வந்து வேறுங்க பார்த்தா மயங்கி விழுந்துருவீங்க. இங்கே பாலப்பன் சோடி எல்லாத்தையும் தான் எப்படி வடிவா இருக்கலாம்ண்ணா? இதே மாதிரி கூட வச்சு பார்ப்பேன். இன்னோட வடிவில் தான் யாரு வேலை இல்லை பாலப்பன். பாலப்பம் இல்லை சரியா மாடி ஆக்டர். ஓ கூப்பிடனே வாட நடிக்க. கூப்பிட்டா தான் நான் போவே இல்லை. யாரோட நடிக்க? ஜோய் பாவோட. அவரோட நடிக்க கூப்பிடா போத்தான் கூட. அவருக்கு இப்போ அச்சன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல தானே. அவரோட அப்படி ஆள் சாட்டி எப்படி முண்டே பார்த்துக்கிற ஓடி. நாங்கள் அச்சனுக்கு நாள் சாப்பிடாது. நாங்கள் கவராக என்ன சாப்பிட்டோம். என்ன வேணாம் சாப்பிடும் இல்லை கொஞ்சம் நானும் அதான் யோசிக்க. அம்மா சுழச்சிட்டேன். இங்கே சுடுவோம். சூப்பராக இருக்குது தெரியுமா? கேமராமேனை பார்க்க சாப்பிட கவலையாக இருக்குல்ல. சரி நான் சாப்பிடுவோம். நான் அப்படி கொள்ளப்படுறேன். என்ன கேமராமேன் அப்படிப்பா சாப்பிடுவோம். சொந்த பிரியாணிக்கு சாப்பாடு இருக்க மாட்டேங்குது. ஓ நீங்களாம் எல்லாரும் கொடுக்குறீங்க. பார்ப்போம். உங்களை கணவருக்கே இன்னைக்கு உடம்பு வைக்கிறது இல்லை. அப்படியே நம்ம சின்ன இல்லை சின்ன இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. சந்திரன் எனக்கு அத்தை இப்போ சொன்னாங்க சிரிப்பு தான் வரும். அத்தைன குடும்பத்துக்கே எல்லாரும் குழந்தை அவையில் பிறந்த உடனே 2 கிலோ 2.5 கிலோ 3 கிலோ. சந்திரன் 4 கிலோ இல்லை சந்திரன் மட்டும் 4.5 கிலோவா. அப்போ அத்தைக்கு அப்போ அத்தையால உடம்பு தானே சொல்லி அப்போ அத்தை சொன்னோம். அப்படி கஷ்டப்பட்டேன் வேற சந்திரனால சொல்லியான உடம்பா. அப்போ நாங்கள் அதே 4.5 கிலோலாம் பழந்து நிற்கிறாரு போல இருக்கிட்ட. என்னென்ன 4.5 கிலோன்னு தெரியுமா? 4 கிலோ இன்னும் குண்டாயிருப்பேன். 4 கிலோண்டா உன்னோட குண்டு இல்லையேன்னு அர்த்தம். சரி இல்லை கேமராமேன் கொஞ்சம் பயங்க சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடலாம். இல்லை அத்தை நிற்கிறா பார்க்க விட்டு சாப்பிட்டு. இல்லை அத்தை சாப்பிடுறது அது சாரதா அது சாப்பிட புரியல பார்த்து கொடுக்குறதா எங்களுக்கே இல்லையா? அத்தை கணவர் சொல்லிக்கிற புறா பேர் மேலே நிற்க வந்து அதான் நீவா வந்துருக்கா வாங்க புறாவை. அது என்ன போன் அடிக்கணும். ஆடா இருக்கும் 5.5 இருக்குமா ரெண்டுக்கு வாரியே இல்லையோ. சும்மா சும்மா மெச்சுக்கு போறோம்னு சும்மா திடீராக என்ன வின் பண்ணின வடை காணலாம். நானும் பார்க்கப்படுற வின் பண்ணி சொல்லி உண்டு. அவன் தெரியுதானே ஆளும் கொஞ்சம் இதானே சாப்பிடுவானு. இல்லை நீங்கள் சாப்பிடுவோம் சரி கொஞ்சம் என்ன நம்ம தான் நீங்கள் போகிறோம் சரி என்ன சாப்பிடுவோம். நானே விட்டா சாப்பிட முடிச்சிடும். 2 சோடி அப்பத்தில் நான் பாதி உண்டானு சாப்பிடணும். அதுக்கு இல்லை அப்பத்தை காணும். நீங்களே நாங்கள் பார்த்துருந்தோங்க.
ம் காணும் என்ன யோசிக்கிறீங்க காணாங்க இல்லை பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்ற அப்போ நான் இருக்கு. ஆனால் என்ன உண்மைக்குமே இந்த அப்பம் இந்த கடை நிறைய காலமாக இருக்கு போல இருக்குன்னு என்ன நான் 4ஆம் ஆண்டு படிக்க முன்னாடி அவங்களுக்கு வேலை தெரிஞ்சிடும் தெரியாம அம்மாக்கள் குடிச்சாங்க அப்பம்மா எடுத்துட்டாங்க அம்மாக்கள் சில நேரத்தில் டக்குனு அவசரத்துக்கு இங்கே போயிட்டு வந்தாலும் உடனே அப்பம் கடையில் போய் வாங்கி சுற்றினேன் அந்த கடை அப்போ தான் கொண்டு போயிருந்தாங்க அக்கா போங்க உங்கள் மாமாட்ட வெளியே போய் புறாவுக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறேன் இங்கே புறாவே இருக்கா புறா வளவு வரும்ல இல்லை அங்கே மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கணும் அது நல்லா தானே எங்கே கூட தெரியும் கூட வேற அடிச்சு வைக்கல சுந்தரம் அவர் அடிக்கிறீங்களா ஏன்னா அவருக்கு அடிக்க நேரம் இல்லையா ரமணாமன் அப்போ நல்லா இருக்கு உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு தர அப்பா தானே அவ்வளோ தான் இருக்குது ரெண்டு எடுத்து வச்சுக்குது அதுவும் தான் சாப்பிடத்தான் இந்தாங்க என்ன வேண்டாம் சாப்பிடக்கூடாது வைத்து வைக்காங்க நாங்கள் உண்மையுமே இருக்கு இந்த எங்களோட பிளான் என்னென்னா அந்த கடையிலேருந்து நான் நாமக்கான ரொட்டி சாப்பிட்றதா ஆனால் இந்த கவலையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு நீங்கள் அப்படி என்ன எனக்கு தெரியும் தானே அடிக்கிறேன் என்ன சரி அண்ணா போயிட்டு அடிக்கலாம் அப்படியா இத்தான் அண்ணா அடிக்கிறாரா சில நேரங்கள் எனக்கு அடிக்கணும் போல இருக்கு இருக்கும் அதான் நான் பார்த்தேன் ஆனால் உண்மைக்கு உங்களுக்கு கவலையா இல்லை எனக்கு காமிக்க அந்த ரொட்டி வாங்கி தராது இல்லாட்டி காசு இல்லையாண்ட ஒரு வேலை இந்த ரொட்டியை வாங்கி தந்துட்டீங்களோ வெளியே பொங்குறவே தானே அது இல்லை அப்போ அம்மிக்காரன் பார்த்துருப்பானா நான் யோசி என்னண்டு உங்களுக்கு காணாது அதுக்காண்டி ஒன்றாலும் இல்லையா நாங்கள் 5 ரொட்டி 2 ரொட்டி கூட இருந்தது தெரியலையோ தெரியல 2 ரொட்டி காணும் போனது காணாது காணாதான் சரிதான் அது கடந்த பிரச்சனை நடந்து முடியாட்டம் என்ன கொஞ்சம் கவலையாகத்தான் கிடக்கு அடுத்த இடமே என்ன செய்வோம்னு தெரியாங்க ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க நீங்கள் நான் பாட்டு பண்ணால் சில பேர் மண்டையை போட்டால் அப்படியெல்லாம் நடக்க நீங்கள் பாருங்க மோட்டிவேட் இல்லை கேமராமேன் மான்மண்டா விழலாம் மொழியை நீங்கள் விழ மாட்டேங்க கேமராமேன் நேற்று விழுகிற மாதிரி தான் இருக்காங்க விளைஞ்சு அப்போ என்னமே உங்களோட வருங்காலங்கள் எல்லாம் போகுது லைஃபு போகுது இப்படி நல்லா போய் அப்படியே ரூட்டை நடத்தி திருப்பி என்ன டே வருது நேராக போன பாட்டு இல்லை அப்போ என்ன பொம்பளைகள் பார்க்குற சிலங்க அப்படி அதுவும் இல்லை என்ன பார்க்க வலிக்கிற பெண்கள் அப்படி பார்த்து திருமணம் செய்கிற ஐடியா அது டேஞ்சர் பார்த்தீங்களா பார்க்குறவங்களே பாருங்க டேஞ்சரா பெண்கள் டேஞ்சரா திருமணம் டேஞ்சரா பார்த்தீங்களா ஒருத்தர் முந்தினா கட்டணும் இந்த விஷயக்குள்ளே பார்த்தீங்களா இப்படிதான் இருந்தது ஆள் ஒருக்கா வந்துச்சு சரி நாங்களும் இப்படி ஆடுறோம் குடும்ப போகிறது கண்டிப்பாக தேவை தான் அதனால சின்னத்தில் கட்டவே இல்லை அதானே சந்திரனா அப்படி இல்லை சந்திரன் அதான் சந்திரன் சொல்கிறேன் தானே மாட்டு போட்டு போட்டால் இப்படி சொல்கிறதே இல்லை சந்திரன் மனசு நினைக்கிற எங்களுக்கு தெரியும் சந்திரன் மனசு நினைக்கிறவங்க சொன்ன வரவே கேச்சா நான் நீங்கள் நாட்டிப்பட்டு சண்டையெல்லாம் பிடிச்சு கடைசி அவங்க நம்ம பட்டி போட்டு சொல்லி போயிட்டு வேண்டாம் கூட சில நேரங்களில் இது என்ன ரெண்டு உங்களை பிரியாணி பட்டுங்க அவர் வாங்க பாவம் சரி அப்போ என்ன நாங்கள் வீடியோ முடிப்போமே என்ன நிறைய நேரம் காய்ச்சி நிற்கிறோம் பார்க்குறோட மிளம்பி கொண்டு இருக்குமே அந்த டைமில் கேமராமேன் யோசிப்பாள் எப்போ முடிப்பாங்க நான் அப்படி யோசிக்கக்கூடிய ஆள் தான் நாங்கள் ஒரு கேமராமேனை பிடிச்சி வச்சிருக்கிறோம்ண்டேங்க அதான் அப்போ கொஞ்சம் தெரிஞ்ச ஆளும் தானே கூட கண்டுபிடிச்சிருவாங்களே உங்களெல்லாம் அதுங்களுக்கு நல்ல மனசு நாங்களாம் சந்து வந்து வழிவோம் நீங்களும் அப்படி இல்லை எங்களுக்கு நல்ல மனசு தேவை உடம்பு வைக்கிறதுக்கு ஒன்றுமா நல்ல மனசு தேவை எங்க மனசுல அவளை கிடையல விட்டு அதில் கண்டு இருக்கிறீங்க நாங்கள் அப்போ என்ன வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு சொல்ல போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க தெரியாத யூடியூப் தொடங்க அப்புறம் ஒன்றும் தெரியாதுக்கா இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்பேன் பாய் பாய்